ரைட். ஸோ நாம கணனிகளை என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா அடுத்ததா வந்து தொழில்நுட்ப வகையில தொழில்நுட்ப அடிப்படையில வகைப்படுத்த போறோம். ரைட். ஸோ தொழில்நுட்பம்னா அது என்ன டெக்னாலஜியை பேஸ் பண்ணி வேலை செய்யணும் சொல்லி நான் போன கிளாஸ்ல இதை பற்றி சும்மா நோபலா சொல்லியிருக்கேன். ஸோ இதுல நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் விரிவா பார்ப்போம். ஸோ முதலாவது நம்ம கம்ப்யூட்டர்ஸை வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர்னு சொல்லலாம் டெக்னாலஜி அடிப்படையில். ரைட். ஸோ எனலக் கம்ப்யூட்டர் என்று வரக்குள்ள ரைட் நம்மளோட கம்ப்யூட்டர் என்கிறத விட நம்ம அந்த ஒரு அதை ஒரு கருவியை நம்ம வந்து பார்க்குறோம். ரைட். ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா அதை வந்து பார்க்குறோம். என்ன சொன்னா நம்ம கணனியில வரலாறு வந்து பின்னோக்கி பார்க்க போகல. இப்ப எட் சட்டத்துல இருந்து கம்ப்யூட்டர் ஹிஸ்டரி ஆரம்பிக்குது. அதாவது அபாகஸ் நம்ம சொல்லுவோம். அபாகஸ் நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்றோம்? பேசிக்கா வந்து எண்றதுக்கு யூஸ் பண்றோம். ரைட். எத்தனை இது இருக்குன்னு சொல்லி அதுல ஆரம்ப கால உபயோகம் அதான் இருக்கு. இப்போ ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா அதை வேற வேற விஷயங்களுக்கு டெவலப் பண்ணி யூஸ் பண்ணாங்க. ரைட். ஆஹ் அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம்? அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? ஒரு டெஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. கழித்தல் பெருக்கல் பிரித்தல் சொல்லி அப்படி டெவலப் ஆகி போய் நம்ம ஃபர்ஸ்ட் இயர் அதாவது எலக்ட்ரானிக் சிப்பை நாம யூஸ் பண்ணி ஃபிஃப்த் ஜெனரேஷன் கூட இருக்கிறோம். அப்படி பார்க்க போக போல சொல்ற மாதிரி இப்ப கணிதலுக்கு யூஸ் பண்ற அந்த அதை வந்துட்டு நம்ம ஒரு கருவி மாதிரி தான் கருதலாம். ரைட். அதை நம்ம ஃபுல்லா இப்ப நம்ம யூஸ் பண்ற விண்டோஸ் ஈக்குவலா கருத இருக்கு. அந்த அடிப்படையில பார்க்கும்
ரைட். இப்போ ஓகேவா? ரிவாசா, ஹசன்? ஃபார்ம் சார். சாரி, இன்டர்நெட் கொஞ்சம் இஷ்யூ ஆகிட்டு. ரைட். ஸோ ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். ரைட். ஸோ நான் நேரத்தோட பேசிட்டு இருந்த மாதிரி நம்ம என்ன செய்யறப்பட்டு சொன்னா கண்ணாடியை வந்துட்டு வேற வேற விதங்கள்ல பிரிக்கிறோம். அதுல முதலாவது வந்துட்டு தொழில்நுட்ப அடிப்படையில் நம்ம பிரிக்கிறோம். ரைட். ரெண்டாவது வந்துட்டு சாரி, தொழில்நுட்ப அடிப்படையில் நம்ம கண்ணாடியை ரெண்டு வகையா பிரிக்கிறோம். அதுல முதல்ல வந்துட்டு அனலாக் கம்ப்யூட்டர், அதே நேரம் ரெண்டாவது வந்துட்டு டிஜிட்டல் கம்ப்யூட்டர். ஸோ அனலாக் கம்ப்யூட்டர் என்ன செய்யுதுன்னு சொன்னா இல்லை, அதை நம்ம ஒரு கருவியா தான் பாக்குற மாதிரி. அதாவது வந்துட்டு தொடர்ச்சியா மாறிட்டு இருக்கிற பெருமானங்களை நம்ம நோட் பண்றதுக்கு பொதுவா அனலாக் கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்றோம். ரைட். அதே நேரம் இந்த அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு ஆஹ், சில டைம்ல மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ரைட், மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னா ஆஹ், பொறியியல் கருவியா இருக்கும். அதாவது மெக்கானிக்கல் டிவைஸா இருக்கும், இலத்திரனியல் கருவி இல்லாம. ஆஹ், அதாவது இப்ப அதுக்குள்ள நெம்பு, அந்த ஊசி, அந்த விஷயங்களை யூஸ் பண்ற மெக்கானிக்கல் கருவியாக இருக்கும். அதுதான் நம்ம முதலாவது வந்துட்டு உதாரணம் போட்டிருந்தோம். இந்த வாகனத்துல ஸ்பீடோமீட்டர். அதாவது இப்ப நீங்க பைக் ஓட்ட வச்சிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க பைக் ஓடக்குள்ள என்ன செய்யப்பட்டு சொன்னா கூட ஸ்பீட் வந்து அடிப்படையா கூட்டிட்டு போகும். ரைட். அப்ப அந்த ஸ்பீடோமீட்டர் வந்துட்டு அதுக்கு ஒரு உதாரணம். ஸ்பீடோமீட்டர் டிஜிட்டல்லையும் இருக்கு, ஆனால் அது பொதுவா வந்து ஆஹ் என்னது அனலாக் வரக்குள்ள நம்ம அதை ஒரு உதாரணமா சொல்லணும். ரைட். ஏன்னா பழைய பைக்ஸ்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப வர பைக்ஸ்கள் தவிர்த்து பழைய பைக்ஸ்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க பைக் ஓட ஓட உங்களோட ஸ்பீட் வந்துட்டு ஒரு புல்லுல ஏறி ஏறி போகும். அதே நேரம் நம்ம இதையும் சொல்லலாம். என்னது ஆஹ் வெப்பநிலை, பாடி நம்ம அளக்கிற, அதுவும் வந்துட்டு அதுக்கு ஒரு உதாரணமா நம்ம சொல்லலாம். இதுக்கு என்னது அனலாக் அப்படின்னு. ரைட். அதுலேயும் டிஜிட்டல் இது இருக்கும், ஆனா நம்ம அது இரசம் யூஸ் பண்ணுவோம். அந்த டைப் ஆஃப் இதை வந்துட்டு நம்ம சொல்லலாம். வெப்பநிலை, மானியை, கரங்கள், அது வந்துட்டு ஒரு இது. இது கூட அறிவிப்பு தான் நான் தாரேன். சரி, நினைக்கிறேன் கூட கைட்ல இதை மென்ஷன் பண்ணி இல்லை. ரைட். ஸோ உங்களோட நாலேஜுக்கு நான் சார் தாரேன். உனக்கு கைட்ல வந்துட்டு அனலாக் கம்ப்யூட்டர் என்னன்னு மட்டும் தான் சொல்ல சொல்லி இருக்கிறாங்க. ரைட். ஆனா நமக்கு அதுக்கு உதாரணம் தெரிஞ்சா நல்லதா இருக்கு. ரைட். ஸோ நீங்க வெப்பநிலை மாறி இரசம் யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னாலும் என்ன செய்யப்பட்டு சொல்லி சொன்னா நம்ம வெப்பநிலை அளக்கக்குள்ள அது படிப்படியா தான் கூட்டிட்டு போகும். ரைட். அவ என்ன செய்யுது, தொடர்ச்சியான மதிப்புகளை கையாளும் கணினி. ரைட். இரசம் பயன்படுத்தும். ரைட். டிஜிட்டல் கம்ப்யூட்டர் வரக்குள்ள என்ன செய்யுதுன்னு சொல்லி டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பொதுவா வந்து ஜீரோவையும் ஒன்னையும் வச்சுதான் வேலை செய்யுது. ரைட். அதாவது ஜீரோங்கிறது என்னன்னு சொன்னா ஃபால்ஸ், அதே நேரம் ஒன்னுங்கிறது வந்து ட்ரூ. இந்த லொஜிக் கான்செப்டையும் இந்த நம்பரை அடிப்படையா வச்சுட்டு இயக்குற கணினிகள் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ். ரைட். ஸோ நம்ம இப்ப நிறைய கான்செப்ட், ரைட். ஸோ ப்ரோக்ராமிங் கான்செப்டுக்கு நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் படிக்கணும்ல. அதாவது நம்ம பைத்தன் படிக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யப்பட்டு சொன்னா சில விஷயங்களை நம்ம வந்து இன்புட்டை வந்துட்டு யூசர்ட்ட இருந்து எடுப்போம். ரைட். சில நேரங்கள்ல வந்துட்டு நாமளே இன்புட் கொடுப்போம். ரைட். ஸோ அந்த இன்புட்டுக்கு ஏத்த மாதிரி அதை அதை இன்புட்டை வச்சு ஒரு அவுட்புட் தரும். இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு நம்பரை கூட்டுறது வைக்கல. ஸோ அதை கூட்டுறதை கழிக்கிறது. ரைட். ஸோ இந்த மாதிரி தீர்மானங்களை எடுக்கிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த தருக்க செயற்பாடுகளை தான் யூஸ் பண்றாங்க. அதாவது லொஜிக் நம்ம சொல்லுவோம். ரைட். ஸோ நம்ம இது இது பத்தின ஒரு டீப்பான விளக்கம் உங்களுக்கு வந்து இந்த பாடங்களை படிக்கக்குள்ள ஈஸியாக விளங்கும். ரைட். ஸோ இந்த ஜீரோ, ஒன்று, என்ன என்ன, அது அந்த விஷயங்கள் என்ன, துவித எண்கள் நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அந்த விஷயங்களை பேஸ் பண்ணி எங்கிற கம்ப்யூட்டர்ஸ் தான் வந்துட்டு டிஜிட்டல் கம்ப்யூட்டர். ரைட். ஸோ டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ்க்கு நம்ம உதாரணமா சொல்லலாம்.
நம்ம இப்போ யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ஸ், ரைட்? ஸோ எல்லாம் வந்துட்டு லேப்டாப், அதே கால்குலேட்டர், ரைட்? சூப்பர் கம்ப்யூட்டரும் இதுக்கு ஒரு உதாரணமா வரும். ஸோ தொழில்நுட்ப அடிப்படையில் நம்ம கணனிகளை வகைப்படுத்தினோம், ரைட்? ஸோ தொழில்நுட்ப அடிப்படைகளுக்கு அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா கணனிகளை வந்து நோக்கங்கள் அடிப்படையாக வச்சு நம்ம இருந்தது கணனிகளை வகைப்படுத்தும். முதல்ல தொழில்நுட்ப அடிப்படையில் வகைப்படுத்திருக்கோம், ரெண்டாவது வந்துட்டு நோக்கங்கள் அடிப்படையில், ரைட்? ஸோ நம்ம அதுக்கு வந்து நோட் ஸ்லைடு போட்டுக்கோம். ஸோ நோக்கங்கள் அடிப்படையில் நோக்கமான என்ன பர்பஸ், என்ன பர்பஸ்க்கு நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்றோம் என்கிற அடிப்படையில் நம்ம கணனிகளை வந்து ரெண்டா வகைப்படுத்துறோம். அதுல முதலாவது வகை என்ன சொல்லி சொன்னா ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர், அதாவது விசேட தேவை கணனி. விசேட தேவை கணனி வேண்டு, ரைட்? ஸோ விசேட தேவை கணனி என்று சொல்லி சொன்னா என்னன்னா அந்த பேர்ல இருந்தே எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம், கணனிகளை நாங்க வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷலைஸ் தேவைகளுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ இப்படியான கணனிகளை வந்துட்டு நான் என்ன சொல்றது விசேட தேவை கணனின்னு சொல்றேன், ரைட்? ஸோ ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டருக்கு அவ உதாரணமா சொல்லலாம். ஏடிஎம் மிஷினை உதாரணமா சொல்லலாம், ரைட்? ஸோ ஏடிஎம் மிஷின் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அது உண்மையிலேயே ஒரு கம்ப்யூட்டர். ஏடிஎம் மிஷின்ங்கிறது வந்து ஒரு கம்ப்யூட்டர், அது ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரோக்ராமிங் தான் இயங்குது, ரைட்? ஸோ நீங்க என்னன்னா சம்டைம் வந்துட்டு ஒரு ஏடிஎம் மிஷின் எப்படி வேலை செய்யுங்கிறதையும் ப்ரோக்ராமிங்ல எழுத சொல்லி உங்களுக்கு வரலாம். ஸோ ஏடிஎம் அது எப்படி அதுக்கு ப்ரோக்ராமிங் படிக்கும்போதுதான் அதை நான் பார்ப்பேன். நான் கட்டாயமா வந்துட்டு அதை உங்களுக்கு சொல்லி தருவேன். என்று சொல்லி சொன்னா நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முதல் வந்துட்டு சில விஷயங்களை ஏற்கனவே தீர்மானிக்கிறது, அதாவது இன்புட் என்ன அவுட்புட் என்ன, எப்படியான செயற்பாடுகள் நடக்க போகுது, அந்த விஷயங்களை தீர்மானிக்கும். இப்போ ஏடிஎம் மிஷின் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா மெயின் பர்பஸ் வந்துட்டு ஆஹ் நம்ம ஒரு கார்டு, ஏடிஎம் கார்டை போட்ட உடனே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணி காசு தரும், ரைட்? ஸோ இதாவது மெயின் பர்பஸ். இது தவிர அது இன்னும் சில வேலைகளையும் செய்யும், ரைட்? உதாரணமா என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா இன்னொரு ஆள் ரெக்கார்டு காசி வாங்குறது, ரைட்? பில்ஸ் கட்டுறது, ரைட்? ஸோ ஏடிஎம் மிஷின்ல நாங்க இப்போதைக்கு வந்து சில பில்களை கட்டலாம், ரைட்? அதே நேரம் வந்துட்டு ஆஹ் என்ன வேற என்ன எங்களோட பேலன்ஸ் செக் பண்றது, இப்படி வந்துட்டு இன்னும் பல சேவைகளையும் செய்யுது, right? ஆனா எல்லாமே வந்துட்டு கேஷோட சம்பந்தமான விஷயங்களா இருக்கு. அப்ப ஏடிஎம் மிஷின் நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் மட்டும் செய்யறது, அப்ப ரைட்? ஸோ அது வந்துட்டு அதுல போயிட்டு நம்ம கேம் விளையாடலாம், ரைட்? அதுல வந்துட்டு நம்ம மற்ற கம்ப்யூட்டர்ஸ்ல செய்யற மாதிரி இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ணலாம், ஏழு வரைக்கும், ரைட்? அதுக்கு நம்ம வேற பெர்மிஷன் எடுக்கணும், ரைட்? ஆனா அத மெயின் பர்பஸ் வந்துட்டு நிதி சார்ந்த விஷயங்களை செய்யுது. ஸோ அது ஒரு உதாரணம் விசேட தேவை கணக்கு, right? So, விசேட தேவை கணக்குங்கிறது என்னது? விசேட ஆஹ், நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்ட கணக்கு, right? அதே நேரம் உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன்னு சொல்லி சொன்னா நீங்க வீட்டுல கார் வச்சிருந்தீங்க, ரைட்? ஸோ உங்களோட காருக்கு வந்துட்டு ஒரு சிஸ்டம் இருக்கு,
ரைட்? அந்த சிஸ்டம் வந்துட்டு உண்மையிலே சொல்ல போனா அது ஒரு கம்ப்யூட்டர். அதுல நோக்கம் என்ன? உன காரை வந்து நீ எங்க வைக்கிறது? உன கார்ல ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த சிஸ்டம் டிடெக்ட் பண்ணி காட்டும். ரைட்? சஸ்பென்ஷன் இஷ்யூ இருக்கலாம். ஆஹ் இல்லாட்டி வந்துட்டு ஆஹ் இப்ப வர கார்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஏஐ ஃபீச்சர்ஸோட வருது. ரைட்? சில கார்ஸ் வந்துட்டு இப்ப ஸ்ரீலங்காவில் நிறைய ஒன்று ரெண்டு கார்ஸ் வந்துருக்கு ஆட்டோமேட்டிக்கா அது டிரைவ் பண்ற ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்கு. ரிவர்ஸ் எடுக்கிற ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்கு. பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்கு. So, அதுல லோக்கல் சொல்ல சொல்றோம் அதான் கார் எங்க வைக்கிறது. Right? So, அதை நம்ம ஒரு உதாரணமா சொல்லலாம். இப்போ விசேட தேவைகளுக்காக உருவாக்கப்பட்ட கலடியம். ரைட்? ஸோ உதாரணத்துக்கு நம்ம ஒரு முதல் உதாரணம் என்ன? ஏடிஎம் மிஷின். ஏடிஎம் மிஷின் நோக்கம் என்ன? நிதி தேவைகளை பூர்த்தி செய்யறது. Right? தேவைகளை பூர்த்தி செய்தல். இப்ப இப்ப நீங்க வந்துட்டு நான் சொல்றது மாதிரி உங்களோட கைட்ல வந்துட்டு இதுக்கு உதாரணம் மென்ஷன் பண்ணி இல்லை. ஆனா நீங்க வந்துட்டு கணனிகளை வந்துட்டு ரெண்டு வகையில வகைப்படுத்துறதுக்கான வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு கேட்கும்போது நீங்க டக்கு டப்புல ஒரு ஏடிஎம் மிஷினை யோசிச்சா சரி. இல்லாட்டி நீங்க டக்கு டப்புல ஒரு கார் சிஸ்டத்தை யோசிச்சா சரி. ரைட்? அதே நேரம் கார் சிஸ்டம் கார் சிஸ்டம் என்ன செய்யும்? என்ஜினை கண்ட்ரோல் பண்ணும். ரைட்? என்ஜின் கண்ட்ரோல். அதே நேரம் நமக்கு வந்துட்டு பெட்ரோல் டீட்டெயில் தரும், fuel டீட்டெயில் தரும். fuel டீட்டெயில் அது எரிபொருள் அளவு செல்லும். தமிழ்லயே போடுறேன். ரைட்? என்ன ஸ்பீட்ல போகுதுன்னு காட்டு வேகத்தின் அளவு காட்டும். வேக அளவு இதர சேவைகள்னு சொல்லி சொன்னா இதர நன்ன இதர நன்ன மேலதிக ஆஹ், சேவைகள் சுபா போட்டுக்க. இதரங்கிறது மேலதிக சேவை. ஸோ நம்ம நோக்க அடிப்படையில் கரடியை வந்துட்டு ரெண்டு வகை பிரிக்கலாம். அதில் முதலாவது வந்துட்டு விஷயம் கரடி. ரெண்டாவது வந்துட்டு ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர்ஸ், அதாவது பொது தேவைகளுக்கான கணினி. So, பொது தேவைகளுக்கான கணினிகள் என்ன? பொது தேவைகள் என்ன மென்ஷன் பண்ணப்படுது நம்ம. Right? இப்போ பொது தேவைகள் என்று சொல்லி வரக்குள்ள ஒரு கண்ணாடி அல்ல இருக்கிற மென்ஷன் பண்ணவே இப்போ ஏடிஎம் மிஷினை நம்ம எடுத்து பார்த்தப்பட்டு சொல்ல ஏடிஎம் மிஷினை நோக்கம் வந்துட்டு ஒன்லி பேக், அதாவது காசு சம்பந்தமான வேலைகளை செய்யறது கூட ஏடிஎம்ல வேலை. பில் கட்டுறது காசு சம்பந்தமான வேலை தான். பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது காசு சம்பந்தமான வேலை தான். காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது இல்ல பேலன்ஸ் செக் பண்றது காசு சம்பந்தமான வேலை. இந்த ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர்ஸ் என்ன செய்வது? பொது தேவைகளுக்கான கணக்கு என்ன செய்வது சொன்னா வித்தியாசமான எல்லா வேலைகளும் செய்யக்கூடியதா இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க லேப்டாப் எடுங்க. ஸோ லேப்டாப்ல நம்ம என்ன செய்யலாம்? லேப்டாப்ல வந்துட்டு நாம என்ன செய்யலாம்? இன்டர்நெட் பார்க்கலாம். இந்த என்ன மாதிரி இந்த கிளாஸ் செய்யறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது கம்ப்யூட்டர் நான் சொல்றேன். லேப்டாப் எல்லாம் மென்ஷன் பண்றது சாதாரணமான ஒரு கம்ப்யூட்டர் நான் சொல்றேன். இன்டர்நெட் பார்க்கலாம். ரைட்? நான் வந்துட்டு இந்த உங்களுக்கு கிளாஸ் செய்யறதுக்கு வந்து பவர் பாயிண்டை யூஸ் பண்ணலாம். ரைட்? ஸோ புது ப்ரோக்ராம்ஸ் எழுதலாம். ஸோ புது அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உருவாக்கலாம். ரைட்? போட்டோ எடிட் பண்ணலாம், வீடியோ எடிட் பண்ணலாம். ரைட்? அப்ப என்ன செய்யுது? ஒரே ஒரு இயந்திரம், ஒரு குறிப்பிட்ட ஒரு
ஒரு கருவி கருவிங்கிறத விட நம்ம இവിടുത്തെ இயந்திரம்ங்கிற சொல்ல யூஸ் பண்ணுவோம். ஒரு மெஷின். ஒரு மெஷின் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா நிறைய வித்தியாசமான, அதாவது நிறைய வேலைகளை ஒரே ஆள் செய்யுது. ரைட். ஸோ அந்த அப்படியான விஷயத்தை, அப்படியான கணனிகள் தான் வந்து பொது தேவைகளுக்கான கணனி. ரைட். ஸோ உனக்கு கைட்ல வந்திருக்க நோட்ஸ் படி பார்த்த வேண்டாம். பல்வேறு பணிகளை, அதாவது பல்வேறு பணிகளை செய்ய பயன்படுத்த வடிவமைக்கப்பட்ட கணினி. Right. So the the machines that are uh, designed to do different types of tasks. அதாவது வந்துட்டு பல்வேறு பணிகளை செய்யறதுக்கு நாங்க யூஸ் பண்ற கரணி. ஸோ உதாரணம் என்ன? ஒரு லேப்டாப். ஸ்மார்ட் போர்டு உதாரணமா சொல்லலாமா? சொல்லுங்க. என்ன ஹசன், ஸ்மார்ட் போர்ட்ஸ் உதாரணமா சொல்லலாமா? பொது தேவைகளுக்கான கணினி சொல்லலாம். வேணா ஸ்மார்ட் போர்ட்ல நம்ம லேப்டாப்ல செய்யற எல்லா விஷயத்தையும் செய்யலாம். ஒரு கம்ப்யூட்டர்ல செய்யற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு வந்து நம்மகிட்ட இருக்கிற ஒரு ஸ்மார்ட் போன்ல செய்யக்கூடியதா இருக்கு. ரைட். ஸோ ஒரு காலத்துல நம்ம என்ன செஞ்சோம்? போட்டோ எடிட் பண்றதுக்கு போட்டோஷாப்பை யூஸ் பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு என்ன செய்யறோம்? நம்ம சும்மா கேன்வா யூஸ் பண்றோம், ஏஐ ஐடியா கேட்கிறோம். அப்படி வந்துட்டு கம்ப்யூட்டர்ல செய்யற எல்லா விஷயங்களையும் போன்ல இன்னைக்கு நம்ம செய்யணும். ரைட். போன்ல வந்துட்டு எங்களுக்கு என்ன செய்யலாம்? கேம்ஸ் விளையாடலாம். ரைட். போன்ல கேம்ஸ் விளையாடலாம், இன்டர்நெட் பார்க்கலாம். ரைட். பிலிப்ஸ் பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் எல்லாம் இப்படி வந்துட்டு போடும். அதாவது போடு வேலை செய்யுதுன்னு சொன்னா எங்களுக்கு வந்துட்டு ஆஹ், பல்வேறு வித்தியாசமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு ஒரு கருவியா இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் வாங்க ஸ்மார்ட் போன்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் பர்பஸ், சாரி, ஜெனரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் நம்ம கருவி. விளங்கிட்டா? பேசுங்க. ஹோம் சார். ஓகே ஓகே. நான் உங்கள்கிட்ட வந்துட்டு என்ன சொல்றேன், உங்களோட நிஜம் கேர் எடுத்து தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நீங்க வந்துட்டு ஏதாவது இஷ்யூ தான் என்கிட்ட கேட்கலாம். ரைட். ஸோ கண்ணாடிகளை நம்ம என்னது தொழில்நுட்ப அடிப்படையில் வகைப்படுத்திட்டு நோக்கங்கள் அடிப்படையிலே வகைப்படுத்தி அடுத்த நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லுங்க. கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு பருமன் அடிப்படையில வகைப்படுத்த போறோம். பருமன் என்ன? பருமன் என்ன அறியுமா சார்? சைஸ். வெரி குட். சைஸ் அடிப்படையில் நம்ம கம்ப்யூட்டர்ஸ் வகைப்படுத்துறோம். ஸோ பருமன் அடிப்படையில் நம்ம கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு நம்ம வகைப்படுத்துவோம் என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு கைட்ல இருக்கிறதே பார்த்துக்கொள்ளும். ரைட்டா? இல்ல முதல்ல அவங்க சொல்றாங்க என்னன்னு சொல்லி சொன்னா வீக்கடன் என்னோட சொல்றாங்க. பண்ணிக்கிறேங்க. அதுல முதலாவது வந்துட்டு சூப்பர் கம்ப்யூட்டர், அதாவது கைட்ல போட்டிருக்க தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்துட்டு மீ கணனி. ரைட். ஸோ முதலாவது வந்துட்டு மீ கணனின்னு சொல்றாங்க.
மில்கணனி சூப்பர் கம்ப்யூட்டர். சூப்பர் கம்ப்யூட்டர்னா என்ன? தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா சூப்பர் கம்ப்யூட்டர்? ஸோ இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு உண்மையிலேயே அளவுல மிகப்பெரியதா இருக்கும். ரைட். ஸோ அளவுல மிகப்பெரியதா இருக்கும். அதே நேரம் வந்துட்டு இதுல விலை, இப்ப நம்ம ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை வாங்கி வைக்கலாம், சிம்பிளா வைக்கலாம். ரைட். அதுக்கு வந்துட்டு லட்சக்கணக்கில் சம்டைம் கோடிக்கணக்கில் காசு தேவைப்படலாம். ரைட். ஸோ நீங்க இப்ப நம்ம ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு நாடு எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒப்பீட்டளவுல அது மிகப்பெரிய ஒரு காசா இருக்கும். ரைட். ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு காசு வந்துட்டு மிக ஆஹ், காசு இருக்கும். அதே நேரம் நம்ம செலவழிக்கிற காசுக்கு ஏற்ற மாதிரி இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு மிக மிக ஃபாஸ்டா இருக்கும். ரைட். இப்போ கம்ப்யூட்டர்ஸை நம்ம பொதுவாக வந்துட்டு அதோட ஸ்பீடெல்லாம் நம்ம ஆஹ், அந்த ஸ்பீடை கால்குலேட் பண்ற அது ஒரு செகண்டுக்கு எவ்வளவு கால்குலேஷனை செய்யுங்கிற அடிப்படையில கம்ப்யூட்டர் ஸ்பீடை சொல்றோம். அப்ப இந்த கம்ப்யூட்டர்ஸ் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா ஒரு செகண்டுக்கு வந்துட்டு மில்லியன் தாண்டி பில்லியன் தாண்டி ட்ரில்லியன் அளவுல செய்யும். அதாவது கால்குலேஷன், ஒரு செகண்டுக்கு செய்யற கால்குலேஷன் அளவு வந்துட்டு அவ்வளவு பவரா இருக்கும். அவ்வளவு ஸ்பீடா இருக்கும் இந்த கம்ப்யூட்டர்ஸ். ரைட். ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸ் எப்படி வேலை செய்யணும்னு சொல்லி சொன்னா நிறைய சிபியூஸ், கம்ப்யூட்டர்ஸ்ல நிறைய சிபியூஸ் ஒன்றா வச்சு வேலை செய்யற மாதிரி இருக்கும். அப்பதானே வந்துட்டு இப்ப என்ன நடக்கும்? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு வீடு ஒன்று நம்ம கட்டுறோம். ரைட். ஸோ நம்ம ஒரு வீடு ஒன்று கட்டுற மட்டும் யோசிச்சு பாருங்க. ரைட். ஸோ அந்த வீடை வந்துட்டு 2 பேர் கட்டுறாங்க. என்ன நடக்கும்? அவங்க வந்துட்டு ஒரு 20 நாள் எடுத்துக்குவாங்க அந்த வீட்டு கட்டுறதுக்கு. ரைட். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? 20 பேரை ஹையர் பண்றோம் ஒரு வீடு ஒன்று கட்டுறது. ரைட். ஸோ ஒரு வீடு ஒன்று கட்டுறதுக்கு 20 பேரை ஹையர் பண்றோம். ரைட். ஸோ 2 பேர் உண்மையிலே வந்துட்டு நம்ம இலக்கையில 20 நாள்ல கட்டி முடிச்சா பெரிய விஷயம். ரைட். நான் ஒரு 2 மாசம் சொல்றேன். அப்ப நம்ம ஒரு 20 பேர் எடுக்கக்குள்ள என்ன செய்யப்பட்டு சொல்லி சொன்னா இந்த பணி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வேகமாகும். அவங்க சம்டைம் 20 நாள்ல ஒரு வீட்டை கட்டி பிடிச்சிருவாங்க 20 பேர். ரைட். ஒரு 200 பேர் எடுக்கக்குள்ள நடக்கும்னு சொல்லி சொன்னா இன்னும் குயிக்கா நடக்கும். ரைட். ஸோ நான் வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துருக்கிறேன். ரைட். ஸோ அந்த டாக்குமெண்ட்ரி என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு 7-8 மணித்தியாலத்துக்குள்ள வந்துட்டு ஒரு வீட்டை கட்டி முடிச்சிடுவாங்க. ரைட். அதுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா எல்லா டீம் செய்யும். ரைட். ஸோ அந்த வீடு கட்டுறதுக்கு தேவையா இருக்கிற எல்லா ஆட்களையும் ஆர்கனைஸ் பண்ணி, அதாவது அவங்களை கோஆர்டினேட் பண்ணி ஒவ்வொரு ஒரு வேலையை வந்துட்டு ஒவ்வொரு ஒரு டீமுக்கு கொடுப்பாங்க. ரைட். ஸோ அது இலங்கையில இல்லை உண்மையா. இன்னைக்கு ஒரு அமெரிக்கா அப்படியான ஒரு நாட்டில் நம்ம ரெக்கார்ட் பண்ண டாக்குமெண்ட்ரியா இருக்கலாம். ஒரு நாள்ல வந்துட்டு ஒரு 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 நீங்க இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு வர அந்த கேப்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு புது வீடை வந்துட்டு அவங்க அட்டி வச்சிருப்பாங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸும் எப்படி ஒரு புது வீட்டுல இருக்குமோ அப்படி வந்துட்டு அந்த வீடு கட்டுப்படுது. கிட்டத்தட்ட வந்துட்டு 200-300 பேர் வேலை செய்வாங்க குறிப்பிட்ட டைம் பீரியட். ரைட். ஸோ அவ்வளவு குயிக்கா வந்துட்டு வேலை நடக்கும். அதே மாதிரி இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா அதுக்குள்ள நிறைய சிபியூஸ் இருக்குது முன்னாடி. ரைட். ஸோ நிறைய சிபியூஸ் இருக்குது முன்னாடி. அது வந்துட்டு மிகவும் ஃபாஸ்டாகவே வேலை செய்யும். ரைட். ஸோ அந்த கன்செப்ட் தான் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் கன்செப்ட். ரைட். ஸோ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் பொதுவா வந்துட்டு ஆய்வு நிலையங்கள் இருக்கும், ரிசர்ச் சென்டர்ஸ்ல இருக்கும். ரைட். ஸோ ரிசர்ச் சென்டர்னு சொல்லுவோம்ல. இப்ப நீங்க நாசாவை எடுத்து பார்க்கலாம். நாசா என்ன செய்யுது? விண்வெளி சம்பந்தமான ஆய்வுகளை செய்யுது. ஸோ நாசா வந்துட்டு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறோம். அதே நேரம் வந்துட்டு இன்று இப்ப இப்ப நம்ம இருக்கிற இந்த யுகம் ஏஐ யுகம். ஏஐ யுகத்துல வந்துட்டு எப்படி எப்படி வித்தியாசமா யூஸ் பண்ணி வித்தியாசமா ஆஹ், என்னது புது புது விஷயங்களை செய்யலாம்னு சொல்லி யோசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஏஐ ரிசர்ச்ல வந்துட்டு இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்றோம். திகிதா இருக்கு. ஸோ அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ஸோ உங்களுக்கு விலகு தானே இது என்னன்னு சொல்லி. ஸோ
சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் முதலாவது. இது. அதோட டெஃபினிஷன் வந்துட்டு fastest and the most powerful type of computer. Right. So இதுக்கு ஒரு உதாரணம் தந்திருக்காங்க. டிஆர் ஏ அப்படின்னு சொல்லி டிஆர் ஏ வந்து நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் இதுக்குரிய டெஃபினிஷன் உங்களுக்கு அடிச்சு தரேன். ஆனா உங்களுக்கு நான் விலகப்படுத்துறது விலையும் தரேன். சூப்பர் கம்ப்யூட்டர் விலையும் தரேன். நிவாசா விலையிட்டு தரேன். பசர் ஓகே. விலையிட்டு தரேன். ரைட். ஸோ சூப்பர் கம்ப்யூட்டர் உங்களுக்கு தரேன். ஸோ உங்களுக்கு அது வரைவிலக்கணத்தை தெளிவாக அடிச்சு தரேன். நம்ம வந்துட்டு சூப்பர் கம்ப்யூட்டருக்கு நமக்கு ஒரு உதாரணம் தந்திருக்க கூட கைட்ல. ரைட். ஸோ அந்த டியான்ஹே டூ அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, மில்கி வே டூன்னு சொல்லி. இந்த மில்கி வே டூ வந்துட்டு 2013 தொடக்கம் 2015 வரையிலான காலப்பகுதியில் வந்துட்டு சைனாவில் ஒரு ஆய்வு நிறுவனத்தில் வந்துட்டு இந்த கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ இந்த கம்ப்யூட்டர் போட்டோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, இப்படி இருக்குன்னு சொல்லலாம். இப்படிதான் இருக்கு அந்த கம்ப்யூட்டர். ஸோ பாருங்க இந்த கம்ப்யூட்டர் சைஸை பாருங்க. இது உண்மையா வந்துட்டு ரூம் எடுத்துக்கிறேன். ரூம் சாரி, பிக்சர் வந்து கிளியர்லாம் இருக்கு. இருங்க அது கிளியர் போட்டோ. ஸோ சூப்பர் கம்ப்யூட்டரோட படம் ஒன்று தான் இது. இப்ப இது என்னன்னு சொன்னா உண்மையா சொல்ல போனா இது வந்து நிறைய சிபியூஸ் வந்து ஜாயின் பண்ணி வச்சிருக்காங்க. பாருங்க எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கு. Right? So இது ஒரு காலத்துல உலகத்துல இருந்த அதிவேகமான ஒரு கம்ப்யூட்டர். ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் வந்துட்டு சைனாவில தான் இருந்திருக்கு. 2013 இருந்து 2015 வரையிலேயும் உலகத்துல இருந்து அதிவேகமான கணினி தான். ரைட். ஸோ இது என்ன நம்ம யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் மாதிரியா இருக்கு இல்லையே. சைஸ்ல பெருசா இருக்கு. அதே நேரம் வந்துட்டு இப்படி ஒரு சிஸ்டத்தை நம்ம உருவாக்கி இருக்கிறேன்னு சொன்னா எவ்வளவு காசு வேணும். முதல்ல நமக்கு ஒரு பில்டிங் வேணும். பில்டிங்கை கட்டணும். So அதுக்கு கரண்ட் கொடுக்கணும். அப்ப என்னது மிச்சமே நமக்கு காசு செலவாகும். ஸோ அந்த அடிப்படையில தான் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு வெரி வெரி எக்ஸ்பென்சிவ்னு நம்ம சொல்றோம். அது மிகவும் விலை கூடதா இருக்கு. ரைட். ஸோ சூப்பர் கரணிக்கு இது ஒரு உதாரணம். ஸோ ரெண்டாவது டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் உங்க கைட்ல மென்ஷன் பண்ணிக்கிறது வந்துட்டு மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். ஸோ மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் சொல்லி சொன்னா தமிழ் டிரான்ஸ்லேஷன் என்ன போட்டிருக்காங்க. ஸோ தலைமை கண்ணனு போட்டிருக்காங்க மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டருக்கு. ஆனா இந்த வேர்டு வந்துட்டு இதுக்கு பொருத்தமான வேர்டுன்னு சொல்ல இல்லைன்னு சொல்லுங்க இல்லையா செல்லுவேன். ஸோ மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் உங்களோட கைட்ல போட்டிக்கிற பேர் இருக்கு வந்துட்டு தலைமை கணினி. ஸோ மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு உண்மையை சொல்ல போனா அதுவும் வந்துட்டு ஒரு சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல வைக்க இயலாத ஒரு கம்ப்யூட்டர்ஸா இருக்கும். ரைட். ரைட். ஸோ இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் ரைட். ஸோ இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு சைஸ்ல பெரிய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். சூப்பர் கம்ப்யூட்டர் ஒரு கான்செப்ட்ல இதுவும் இயங்கும். அதாவது நிறைய கம்ப்யூட்டர்
கொண்ட வச்சுதான் இது செய்வாங்க. இதுல நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா ஒரே டைப்ல நிறைய பேருக்கு சேவை சேவை செய்யணும். ரைட். ஸோ ஒரே டைப்ல நிறைய பேருக்கு ஆஹ், அதாவது ஒரு குறிப்பிட்ட டைப்ல நிறைய பேருக்கு சேவை செய்யற இடங்களை சொல்லலாம். ரைட். சும்மா நீங்க யோசிச்சு பார்க்கலாம். ரைட். உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், பேங்க்கை சொல்லலாம். ரைட். ஸோ பேங்க்ல வந்துட்டு மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. ரைட். அவங்களோட நோக்கம் என்னன்னு சொல்ல சொன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள வந்துட்டு ஆஹ், நிறைய பேருக்கு சேவை செய்யணும். அதே மாதிரி ஒரு அரச அரச கணனி சேவை தொகுதி ஒன்று நம்ம இதுக்கு உதாரணமா சொல்லலாம். ஏர்லைன் சிஸ்டத்தையும் சொல்லலாம். ரைட். ஸோ மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் நோக்கம் என்னன்னு சொல்ல சொன்னா ஒரே நேரத்துல அஹ், பல பயனர்களுக்கு சேவை வழங்கும். அதே நேரம் இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு என்ன செய்யும் சொல்ல சொன்னா சாதாரண கம்ப்யூட்டர்ஸை விட நல்ல ஹை கெப்பாசிட்டியை கொண்டதாகவும் நம்பகத்தன்மை கூடுதலாகவும் இருக்கும். ரைட். ஸோ மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ்ல மிக ஃபேமஸான கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு உதாரணம் ஐபிஎம் செட் சீரிஸ் இல்லாட்டி ஜி சீரிஸ் சொல்லலாம். ஐபிஎம் சீரிஸ் ஐபிஎம் ஜி சீரிஸ் கம்ப்யூட்டர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் படம் விட்டேன் பாருங்க. Right. இந்த படத்தை பாருங்க. ஸோ இது ஐபிஎம் ஜி சீரிஸ். அதாவது பொதுவா நம்ம நாட்கள் வந்துட்டு அந்த ஜெட்டுக்கு வந்துட்டு ஜி என்று யூஸ் பண்றது இல்லை ஸ்ரீலங்கால. ஆனா இங்க வந்துட்டு பொதுவா ப்ரொனவுன்ஸ் பண்ணக்குள்ள இதை வந்துட்டு ஐபிஎம் ஜி சீரிஸ்னு சொல்லுவாங்க. ரைட். ஜெட்டுக்கு வந்துட்டு நம்ம ஜின்னு சொல்லலாம். ஐபிஎம் சி சீரிஸ் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இப்படி இருக்கு. அப்ப இதுவும் பாருங்க என்னன்னு சொல்லி சொன்னா சைஸ்ல பெருக்கு. ஆனா சூப்பர் கம்ப்யூட்டரோட சைஸ்ல சிறுசு. ஆனா நம்ம யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ஸை விட இது வந்துட்டு கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவும் அதிக மெமரி கெப்பாசிட்டி உள்ளதாக இருக்கும். இதை மெயின் பர்பஸ் வந்துட்டு இந்த கம்ப்யூட்டர்ஸ் மெயின் ஃப்ரம் கேம் கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்றது பிரதான நோக்கம் வந்துட்டு நிறைய பயனர்கள் அதாவது நிறைய யூசர்களுக்கு வந்துட்டு நம்ம சேவை வழங்கணும் பண்றதுல. ரைட். ஸோ நீங்க மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் பேசக்கூட ஒரு பேங்கையாகவும் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா ஸோ பேங்க்ல வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு சேவை வழங்குறேன் நோக்கமா வச்சிருப்பான். ஸோ அந்த அடிப்படையில் இது வந்துட்டு அந்த டைப் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ இதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்க போற கம்ப்யூட்டர் வந்துட்டு மூணாவது கம்ப்யூட்டர் மினி கம்ப்யூட்டர். ஸோ மினி கம்ப்யூட்டரை மினி கம்ப்யூட்டர்னு சொல்ல சொன்னா என்னன்னா மேலே வந்துட்டு நம்ம இப்ப நம்ம யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ஸ் மினி கம்ப்யூட்டர்ஸா வராது. இதை விட இந்த சூப்பர் அதாவது நம்மளோட மெயின் ஃப்ரேமை விட இது கொஞ்சம் சைஸ்ல சின்னதா இருக்கும். ரைட். ஆனா மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸை விட இது கொஞ்சம்
சைஸ்ல சின்னதா இருக்கும். ஆனா நம்ம யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ஸை விட இது கொஞ்சம் சைஸ்ல பெருசா இருக்கும். ரைட். ஸோ இதை வந்துட்டு நம்ம மிட் சைஸ், அதாவது நடுத்தர அளவில் இருக்கிற கம்ப்யூட்டர்னு சொல்லலாம். ஸோ நடுத்தர அளவில். ஸோ இது வந்துட்டு இதுவும் வந்து என்ன சொல்ல சொன்னா கிட்டத்தட்ட மெயின் ஃப்ரேம் மாதிரி தான். மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் மாதிரியான ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு. ரைட். ஹாஸ்பிட்டல்ஸ், அதே நேரம் வந்துட்டு சின்ன கம்பெனிஸ். ரைட். ஸோ மினி கம்ப்யூட்டருக்கு நான் உங்களுக்கு உதாரணம் நான் காட்டுறேன். இதை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்க. சர்வர் கம்ப்யூட்டருக்கு நம்ம இந்த இதுக்கு யூஸ் பண்ற சர்வர் நம்ம வந்துட்டு இந்த இதுக்குள்ளதான் வரும். ரைட். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் காட்டுறேன். ரைட். ஸோ நம்ம அந்த கம்ப்யூட்டர் ஜெனரேஷன்ல நம்ம ஒரு கம்ப்யூட்டர் பார்த்துருப்போம், பிடிபி சொல்லி ஒரு கம்ப்யூட்டர் பார்த்துருப்போம். அந்த கம்ப்யூட்டர் வந்து நம்ம ஒரு மினி கம்ப்யூட்டருக்கு உதாரணமா சொல்லலாம். ரைட். ஸோ பிடிபி 11ங்கிறது வந்துட்டு ஒரு பாப்புலரான மினி கம்ப்யூட்டர். ரைட். ஸோ அது இப்படி இருக்கும். உண்மையிலேயே ஒரு பழைய காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர். நினைக்கிறேன் தேர்ட் ஜெனரேஷனா இருக்கும். ஒரு பிடிபி கம்ப்யூட்டர் வந்துட்டு இப்படி இருக்கும். இந்த சாரி, ஒரு மினி கம்ப்யூட்டர் வந்துட்டு ஒரு உதாரணமா இது இருக்கும். இது பிடிபி 11 சொல்ற ஒரு மினி கம்ப்யூட்டர். இது உண்மையா வந்துட்டு நான் சொன்னது மாதிரி மினி கம்ப்யூட்டருக்கு ஒரு உதாரணம். ஆனா இது ஒரு மாடர்னான ஒரு இது இல்லை. மாடர்ன் மாடர்ன் மினி கம்ப்யூட்டருக்கு ஒரு படம் பண்ண காட்டுறாங்க இதுல. ஐபிஎம்ல நம்ம பவர் சிஸ்டத்தை காட்டலாம். ரைட். ஸோ இது வந்து மினி கம்ப்யூட்டருக்கு உதாரணம். ரைட். ஐபிஎம் பவர் சிஸ்டத்தை நம்ம ஒரு மினி கம்ப்யூட்டரை கன்சிடர் பண்ணலாம். ரைட். ஸோ ஐபிஎம் பவர் சிஸ்டம் வந்துட்டு அஹ், என்னன்னு சொல்ல சொன்னா நம்ம வியாபாரம் சார்ந்த கொடுக்கல் வாங்கல்களை செய்யறதுக்கு இந்த சர்வர் சப்போர்ட்டை கொடுக்கும். ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செய்யக்குள்ள அது வந்து ஒரு இடத்துல சேவ் ஆகிருக்கணுமே. ரைட். ஸோ அந்த விஷயங்கள்ல ஒரு ஹெல்ப்ஃபா இருக்கும். பொதுவாக வந்து பேங்க்ஸ்ல இதை யூஸ் பண்ணுவாங்க. ரைட். ஒரு சர்வர். ரைட். ஸோ சர்வர்னா என்ன, நம்மளோட விஷயங்களை இன்டர்நெட், அந்த இன்டர்நெட் விஷயங்களை சேமிச்சு வச்சிருக்கிற நம்ம வேலைகளை செய்யறதுக்கு நமக்கு ஒரு சப்போர்ட் தர ஒரு விஷயம். ரைட்.
So, நம்ம நெட்வொர்க் படிக்கக்குள்ள அது பத்தின தெளிவான விஷயத்தை தெளிவா பார்ப்போம். ஸோ இது மினி கம்ப்யூட்டர். ஸோ மினி கம்ப்யூட்டர்ஸ் அடுத்ததான் வந்துட்டு மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் வருது. ஸோ மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் தான் நம்ம இன்றைக்கு பாவிக்கிற கம்ப்யூட்டர், லேப்டாப். இது சைஸ்ல சின்னதா இருக்கும். மற்ற மினி கம்ப்யூட்டர்ஸ், மெயின் ஃப்ரேம்ஸ், அதே நேரம் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ஒப்பிட்டு பார்க்கல சைஸ்ல சின்னதா இருக்கும். அதே நேரம் வந்துட்டு உண்மையிலே இப்போ வந்துட்டு இப்போ வர மைக்ரோ கம்ப்யூட்டர், இப்போ இருக்கிற லேப்டாப்ஸ் எல்லாம் வந்து உண்மையிலே கடும் பவர்ஃபுல்லான சாமானா இருக்கும். அதாவது ஒரு கருவியா இருக்கும். ரைட். ஸோ இந்த மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் நம்ம இன்றைக்கு வந்துட்டு என்ன செய்யறோம்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் நுண்கணனி, இது நுண்கணனி தான், அதை தமிழ் பேரு. இதை வந்துட்டு இன்னும் நாலஞ்சு டைப்பா பிரிக்கலாம். ரைட். ஸோ அதில் முதலாவது வந்துட்டு இதை கேட்பாங்க உங்களுக்கு சம்டைம், மைக்ரோ நுண்கணனிகளின் வகைகள் என்னன்னு சொல்லி. முதலாவது வந்துட்டு டெஸ்க்டாப். டெஸ்க்டாப்ஸ் என்ன? நம்ம வீட்டில் பாவிக்கிற சாதாரண மேசை கணனிகள். ரைட். ஸோ டெஸ்க்டாப்ஸ். டெஸ்க்டாப்ல படம் உங்களுக்கு தெரியும். ஸோ முதல்ல டெஸ்க்டாப்ஸ். ரெண்டாவது வந்துட்டு லேப்டாப். ரைட். ஸோ லேப்டாப்ங்கிறது இந்த மடிக்கணனி. மூணாவது வந்துட்டு பேம்டாப். இது உள்ளங்கை கணனின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு இப்போதைய நாட்கள்ல ஒரு பிரபலமான ஒரு இது இல்லை. இது லேப்டாப்பை விட சின்ன, நான் ஒரு சின்ன ஒரு கம்ப்யூட்டரா இருக்கும். ரைட். ஸோ இது வந்து பொதுவா வந்து நீங்க இப்ப ஒரு 5-10 வருஷத்துக்கு முதல்ல வந்து அந்த சேல்ஸ் ரெப்பா வேலை செஞ்சவங்க வந்துட்டு இந்த பேம்டாப் கம்ப்யூட்டர்ஸ் வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃபோன் மாதிரி இல்லாட்டி ஒரு டெப் மாதிரியான ஒரு சாமான் தான் இந்த பேம்டாப். ஆனா அதில் வந்துட்டு விண்டோஸ் இருக்கும். விண்டோஸ் சாதாரண கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி விண்டோஸ் இருக்கும், கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஒரு பேம்டாப்புக்கு நான் உங்களுக்கு ஒரு பாருங்க. ஆனா இப்போதைய நாட்கள்ல இதை வந்துட்டு உண்மையா போன் வந்துட்டு ஓவர்டேக் பண்ணிட்டு இப்படி இருக்கும் ஒரு பேம்டாப் கம்ப்யூட்டர். பாத்தீங்களா இப்படி இருக்கும். ஸோ இது நான் நினைக்கிறேன் இது ஒரு போனை வந்துட்டு லேப்டாப் மாதிரி செஞ்சிருக்காங்க நினைக்கிறேன். ரைட். ஸோ இப்படித்தானே அந்த கம்ப்யூட்டர் இருக்கும். அதில் விண்டோஸ் ரன் ஆகும் போது தான் இது நான் இது போனை தான் செஞ்சிருக்காங்க. உண்மையை சொல்ல போனா இன்றைக்கு இருக்கிற ஒரு டெப் வந்து இதை இன்ஸ்பயர் ஆகிட்டார் செஞ்சதா நம்ம சொல்லலாம். இந்த ஒரு படம் ஒன்று இருக்கு, அந்த படம் ஒன்று தான். ரைட். ஸோ பாத்தீங்களா, அப்ப இது வந்துட்டு என்ன செய்யுது, ஒரு பேம்டாப்புக்கு ஒரு உதாரணம். ரைட். ஸோ லேப்டாப்போட சின்னனா இருக்கும், ஆனா ஒரு கம்ப்யூட்டர். ரைட். இது ஒரு ஒரு மிக பிரபலமான ஒரு கம்ப்யூட்டர்.
ரைட். ஸோ பேம்டாப் அது ஒரு உதாரணம். இதுக்கு அடுத்ததா ஆஹ், என்னது டேப்லெட், அதாவது டெப்ஸ். ரைட். ஸோ அது ஒரு டைப் ஆஃப் மைக்ரோ கம்ப்யூட்டர். ஸோ டெப்ஸ் உங்களுக்கு தெரியும். ஐபேட்ஸ் இருக்கு, கேலக்ஸி டெப் இருக்கு, இது மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் டெப் டெப்ஸை இது பண்றாங்க. இது வந்துட்டு ಒಂದು ஆண்ட்ராய்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை வச்சுதான் இருக்கும், இல்லாட்டி iOS வச்சுதான் இருக்கும். விண்டோஸ், அதாவது விண்டோஸும் ஒரு டைம்ல என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் விட்டாங்க அவங்களோட. அவங்களும் தனியாக ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க, விண்டோஸ் ஓஎஸ்ன்னு சொல்லி மொபைல் ஃபோன்ஸ். அது பெருசா சக்சஸ் ஆகல. ஸோ அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல இருந்த டெப்ஸும் இருக்கு. ரைட். அதே நேரம் நிறைய கம்ப்யூட்டர்ஸ், 2-in-1 கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு பொது பொதுவாக விண்டோஸ்ல இயங்குறதா இருக்கு. ரைட். ஸோ அது ஒரு டைப் ஆஃப் கம்ப்யூட்டர். இது ஒரு டைப் ஆஃப் கம்ப்யூட்டர். அடுத்ததா வந்துட்டு போன்ஸ், அதாவது டெப்லெட்னு சொல்லி சொல்லுவோம். டெப்லெட்டுங்கிறது என்ன சொல்லி சொன்னா இப்ப வர போன்ஸ்ல அந்த பெரிய வெர்ஷன், சைஸ்ல பெருசா இருக்கு. இப்ப நீங்க ஐபோன் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஐபோன்ல வந்துட்டு என்ன இருக்கு, ஐபோன் ப்ரோ மேக்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு டெப்லெட்னு சொல்லலாம். ரைட். அது அதுக்கு ஒரு உதாரணம். ஐபோன் ப்ரோ மேக்ஸ் ஸ்க்ரீன்ல பெருசா இருக்கும். கேலக்ஸி நோட். ரைட். ஸோ நான் என்னோட முக்கியமான ஒரு இது மென்ஷன் பண்ணிட்டேன், ஸ்மார்ட் போன். ரைட். ஸ்மார்ட் போனும் ஒரு டைப் ஆஃப் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் தான். ரைட். இது டெப்லெட்டோட சைஸ்ல கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஆனா இப்போ வந்துட்டு சைஸ்ல பெரிய போன்ஸ்களே வருது. ரைட். முதல்ல இருந்த மாதிரி சின்ன போன்ஸ் விட இப்ப பெரிய ஸ்கிரீன் உள்ள போன்ஸ்களே வருது. இப்போ என்ன செஞ்சிருக்கு, டெப்லெட்ஸ் வந்து ஃபோல்ட் போன்ஸா போகுது. ஃபோல்ட். ரைட். ஸோ ஃபோல்ட் வந்துட்டு ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஸ்மார்ட் போன்ஸ்ல வந்துட்டு ஃபிளிப் போன்ஸ் இருக்கு. ஃபிளிப் போன்ஸ்னு சொல்லி சொன்னா மடிக்கக்கூடிய, ரெண்டா மடிக்கக்கூடிய போன்ஸ் இருக்கு. கேலக்ஸி ஃபிளிப் சீரீஸ் அது ஃபேமஸா இருக்கு. ஐபோன்ல எனக்கு தெரிஞ்சு வரல இந்த ஃபோல்ட் போனோ இல்லை ஃபிளிப் போனோ வரல. ஆனா சாம்சங்ல இருக்கு. ஃபோல்ட் போன் வந்துட்டு கொஞ்சம் ஸ்க்ரீன் பெருசா இருக்கு, ஒரு டெப் மாதிரி எங்களுக்கு போன் எடுக்கலாம். உதாரணம் வந்து கஷ்டமா பாருங்க. ரைட். ஸோ இது ஒரு ஃபோல்ட் போன், அதாவது ஒரு டெப்லெட்டுக்கு ஒரு இதோ உதாரணம். ரைட். சைஸ்ல பெருசாகும். இப்படி இருக்கிற போனை நம்ம எப்படி மாற்றி எடுக்கலாம். அந்த மாடல்ஸ் நிறைய கம்பெனிஸ் செய்யறாங்க. ஆண்ட்ராய்ட் போன்ஸ் மட்டும் தான் இருக்கு இந்த ஃபோல்ட் வெர்ஷன், ஐபோன் இல்லை. ரைட். சம் டைம் இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷம் அறிமுகப்படுத்தலாம். ரைட். ஸோ இதுகள் தான் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் வகை. ஸோ மைக்ரோ கம்ப்யூட்டர். ஸோ இதோட
என்ன செய்து கணனிகள் வகைப்படுத்தல் முடியுது. ரைட். இதுல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப இந்த டெஸ்க்டாப் இருக்குது. ஸோ இந்த டெஸ்க்டாப் வந்துட்டு ஆஹ், நம்ம மைக்ரோ கம்ப்யூட்டர் மட்டும் செல்ல இயலாது. என்ன சொல்ல சொன்னா, டெஸ்க்டாப்ங்கிறது வந்துட்டு நம்ம கணனியை வந்துட்டு நோக்கங்கள் அடிப்படையில வகைப்படுத்தி இருக்கிறோம். ரைட். ஸோ முதலாவது வந்துட்டு நோக்கங்கள் அடிப்படையில வகைப்படுத்தி இருக்கிறோம். இந்த டெஸ்க்டாப்பர் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னா, அதுல வந்துட்டு பொது தேவை கணனிகளுக்குள்ளே விழுவார். ரைட். இந்த லேப்டாப் இருந்தது பாத்தீங்கன்னா, இப்ப லேப்டாப் வந்துட்டு பொது தேவை கணனிகளுக்கு ஒரு உதாரணம். ஆனா பருமன் அடிப்படையில வந்துட்டு அவங்க என்னதுக்குள்ள போறாங்க, மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸா போறாங்க. விலகிட்டா உங்களுக்கு. ரைட். ஸோ இங்க இருக்கிற ஒரு உதாரணம் இன்னொரு இதுல வந்துட்டு போகும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம இதுல வந்துட்டு மினி கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தோம் தானே. மினி கம்ப்யூட்டர்ஸ்ல நம்ம என்ன செஞ்சோம், பிடிபி அந்த இதை பார்த்தோம். பிடிபி வந்துட்டு உண்மையை சொல்ல போனா ஸோ தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ல ஒரு உதாரணமா ஒரு பிடிபி. ஸோ பிடிபி வந்துட்டு மினி கம்ப்யூட்டருக்கு உதாரணம் சைஸ்ல. அதே நேரம் ஒரு மூன்றாம் தலைமுறை கணனி. அப்ப கணனிகள் வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, நாங்கள் ஆஹ், பல்வேறு விதமா அதை நம்ம வந்துட்டு அதுல சைஸ், அதே நேரம் அதுல யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற டெக்னாலஜி, அதே நேரம் அதுல யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற நோக்கம், அந்த அடிப்படையில வந்துட்டு ஒரு கணனி வந்துட்டு வேறொரு கணனியோட பிரிவுக்குள்ள போகலாம். ரைட். வேறொரு பிரிவுக்குள்ளேயும் அது இருக்கலாம். ரைட். ஸோ அதான் நான் அடுத்து சொல்ல வரேன். விளையிட்டாவே நான் என்ன சொல்ல வரேன், விளையிட்டாரே மாசா ஆம் சார். விளையிட்ட ஹாசன் நான் என்ன சொல்ல வரேன், அதாவது ஒரு கணனி வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொல்ல சொன்னா இன்னொரு கேட்டகரிக்குள்ளேயும் போகலாம், இன்னொரு பிரிவுக்குள்ளேயும் அந்த கணனி வந்துட்டு ஆஹ், ஒரு கம்ப்யூட்டரா போகலாம். அதாவது இன்னொரு டைப் ஆஃப் கம்ப்யூட்டரா கேட்டகரைஸ் பண்ணுவோம், அதுக்குள்ளேயும் போகலாம். ஸோ அந்த விஷயத்தை வச்சுக்கணும். சம்டைம் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கிளம்ப என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு லேப்டாப் வந்துட்டு நீங்க சைஸ் அடிப்படையில எந்த பிரிவுக்குள்ள கொண்டு வருவீங்க, நோக்கத்தின் அடிப்படையில எந்த பிரிவுக்குள்ள கொண்டு வருவீங்க, அதுல யூஸ் பண்ணியிருக்க இலத்திரனியல் சுற்றுக்கு அடிப்படையில எந்த பிரிவுக்குள்ள கொண்டு வருவீங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட வித்தியாசமான கேள்விகள் இருக்கும். ரைட். ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு பிரித்தறிய தெரிஞ்சுக்கிறோம், அதாவது வகைகளை பிரிக்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ரைட். ஸோ அது மிக முக்கியம். ஸோ இதோட கம்ப்யூட்டர்ஸ் முடியுது. இந்த கம்ப்யூட்டர்ஸ்ல டைப்ஸ் முடியுது. ஸோ நம்ம அடுத்ததா பார்க்க போறது என்னன்னு சொல்றோம்னா, கண்ணனியில பாகங்கள். ரைட். ஸோ நம்ம முதலாம் பாடத்துலையும் படிச்சுட்டு போனது. இதுல வந்துட்டு நம்ம அதை கொஞ்சம் டீட்டெயில்டாகவும் விரிவாகவும் பார்ப்போம். ரைட். ஸோ இதான் உங்களோட அடுத்த தேர்ச்சி மற்றும் அழகு 2, அது 2.2. இது கண்ணனி குறிப்பு முதலாவது தேர்ச்சி மட்டமாக வரும். இதுல ரெண்டாவது ஹெடிங், உங்களோட ரெண்டாம் பாடத்துல ரெண்டாவது ஹெடிங் வந்துட்டு இதை எடுத்துட்டு வரும். ரைட்.
ஸோ ரெண்டாவது 2.2 வந்துட்டு கணனிட வன்பொருட்கள். கணனியின் வன்பொருட்கள், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். கணனியின் வன்பொருட்கள். ரைட். ஸோ கணனியின் வன்பொருட்கள் வரக்குள்ள நம்ம மெயினா என்னென்ன பார்ப்போம்? இன்புட் டிவைசஸ் பார்ப்போம். அதாவது இன்புட் டிவைசஸ் என்ன, உள்ளீட்டு கருவிகளை பற்றி பார்ப்போம். ரைட். ஸோ உள்ளீட்டு கருவிகள், ரைட். நம்ம உள்ளீட்டு கருவிகள்னு போட்டு அது இன்புட் டிவைசஸ். ரைட். ரெண்டாவது வந்துட்டு என்ன? அவுட்புட் டிவைஸ், அதாவது வெளியீட்டு கருவி. மூணாவது என்ன? சிபியு. ரைட். சிபியு என்ன? கணனியில மூளைன்னு சொல்லலாம். அதாவது கணனி கட்டுப்பாட்டு பொருள். அதனால சேமிப்பு, சாரி, நினைவு. சேமிப்பாக சேமிப்பாங்க. ஸ்டோரேஜ் டிவைஸ். ரைட். ஸ்டோரேஜ் டிவைஸ். நம்ம இடத்துல பார்த்த விஷயம் தான். ஸோ இடத்தோட நம்ம பார்த்த விஷயங்கள் தான் என்ன சொன்னா, உள்ளீட்டு கருவிகள், வெளியீட்டு கருவிகள், நேரம் கணக்கு, பிரதான பாகமான சிபியு, அடுத்து தாய்ப்பலகை. இதை நம்ம இந்த பாடத்துல கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். ரைட். ஸோ நம்ம இந்த விஷயங்களை இதுல வந்துட்டு விரிவா பார்ப்போம். ஸோ நம்ம உள்ளீட்டு கருவிகள் வந்தது போறோம். ரைட். உள்ளீட்டு கருவிகளை நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, ரெண்டு வகையா பிரிக்கிறோம். ரைட். ஸோ உள்ளீட்டு கருவியை நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? உள்ளீட்டு கருவிக்கு நம்ம முதலாம் பாடத்துல நம்ம உதாரணங்கள் பார்த்திருக்கோம். ரைட். ஸோ நம்ம முதலாம் பாடத்துல உதாரணங்கள் பார்த்திருக்கோம் உள்ளீட்டு கருவிகளுக்கு. இங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுல அதை யூஸ் பண்ற பர்பஸ், அந்த விஷயங்கள் அடிப்படையில் நம்ம உள்ளீட்டு கருவிகளை பிரிக்க போறோம். ஸோ உள்ளீட்டு கருவிகளை வந்துட்டு நம்ம ரெண்டு வகையில பிரிக்க போறோம். முதலாவது நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லணும்னா, முதலாவது பிரிவு என்னன்னு சொல்லி சொன்னா, இன்புட் டிவைஸ், பாயிண்டிங் டிவைசஸ் சொல்லுவாங்க. அதாவது சுட்டி கருவிகள். பாயிண்டிங் டிவைசஸ். ரெண்டாவது வந்துட்டு என்னன்னா, நேரடி உள்ளீட்டு கருவிகள்னு சொல்லுவாங்க நம்ம. அதாவது டைரக்ட் இன்புட், டைரக்ட் என்ட்ரி இன்புட் டிவைஸ்.
தமிழ் பேர் என்னன்னு சொல்றேன். நேரடியாக உள்ளீடு செய். அடுத்தது வந்துட்டு ஆஹ், விசைப்பலகை, அதாவது கீபோர்ட். ஸோ உள்ளீட்டு கருவியிட, அதாவது ஹாட் இன்புட் டிவைஸ் முக்கிய நோக்கம் என்னன்னு சொன்னா கம்ப்யூட்டருக்கு தேவையான உள்ளீட்டு தகவல்களை வழங்குறது. உள்ளீட்டு தகவல்கள் என்று வரக்குள்ள அது வந்துட்டு ஒன்று டேட்டாவா இருக்கலாம், அதே நேரம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கலாம், அதாவது ஒரு கட்டளையாகவும் இருக்கலாம். ரைட். ஸோ உள்ளீட்டு கருவிகள் வந்துட்டு ரெண்டு விஷயத்தை செய்யும். ஒன்று தரவுகளை கொடுக்கும், தரவுகள் வழங்க பயன்படும். அதே நேரம் சில கட்டளைகள் வழங்கவும் இவை பயன்படும். ரைட். கட்டளை என்பது இன்ஸ்ட்ரக்ஷன். ரைட். ஸோ நம்ம கீபோர்டு எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி நம்ம அதை பொதுவாக என்ன செய்வோம், டேட்டா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கு தகவல் கொடுக்குறது, தரவு கொடுக்குறது நம்ம யூஸ் பண்ணுவோம். டேட்டா கொடுக்குறது தான் பொதுவாக யூஸ் பண்ணுவோம். ஆனா நீங்க பாயிண்டிங் டிவைசஸை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது விசைப்பலகையை நான் முதலாவது எடுப்போம். கீபோர்ட். ஸோ நம்ம கீபோர்ட்ல வந்துட்டு பொதுவா டைப் பண்ற விஷயம் செய்யறதுக்குனாடி தான் நான் சொல்றேன். ஆனா நம்ம இப்ப கீபோர்ட்ல நமக்கு ஸ்பேஸ் ஒரு கீ இருக்கு, நேரம் வோல்ட்னு ஒரு கீ இருக்கு, கண்ட்ரோல் ஒரு கீ இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு என்ன செய்யுதுன்னு சொன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணப்படுகிறது. ரைட். இந்த பாயிண்டிங் டிவைசஸ் என்ன செய்யுதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் மவுஸ் வேணும். ரைட். ஸோ இது வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல சில விஷயங்களை கட்டுப்படுத்துறதுக்கு இல்லாட்டி அதை செயற்படுத்துறதுக்கு உதவியா இருக்கு. ரைட். உதாரணத்துக்கு நாம என்ன செய்யலாம், பாயிண்டிங் டிவைசஸ் உதாரணமா என்ன சொல்லலாம், மவுஸை சொல்லலாம், கம்ப்யூட்டர்ல மவுஸ். இப்ப நம்ம மவுஸை வச்சு டைப் பண்ணுவோமா இல்லே, தரவுகளை இன்புட் பண்ணுவோமா இல்லே. இப்போ கீபோர்டை வச்சு நம்ம என்ன செய்வோம், ஒரு ஆளோட பேர் அடிக்கிறேன்னு சொன்னா அவரோட பேரை நம்ம டைப் பண்ணிட்டு போவோம். ஆனா மவுஸை வச்சு நமக்கு ஒரு ஆளோட பேரை டைப் பண்ணலாமா, டைப் பண்ணலாம். அது கம்ப்ளெக்ஸ் ப்ரோசஸா இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்வோம், அதுல வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இந்த விஷயத்தை செலக்ட் பண்ணி இப்ப நான் என்ன செய்ய போறேன், இதை கிளிக் பண்ணேன்டா, இந்த இருக்கிறத கிளிக் பண்ணேன்டா, இது என்ன செய்ய ஸ்கிரீன் மடி. ரைட். ஸோ நான் ஃபைலுக்கு போயிட்டு ஃபைலை கிளிக் பண்ணி என்ன செய்யலாம், இதை வந்துட்டு சேவ் பண்ணலாம், இல்லாட்டி பிரிண்ட் பண்ணலாம். கம்ப்யூட்டர்ல சில இன்ஸ்ட்ரக்ஷனை நாங்கள் கொடுக்குறதுக்கு என்ன செய்யலாம், மவுஸை நம்ம யூஸ் பண்ணணும். ரைட். ஸோ மவுஸ் வந்துட்டு ஒரு பாயிண்டிங் டிவைஸ். அப்படியான இப்போ உதாரணமா சொல்லலாம். ரைட். ஸோ இன்னொரு டைப் ஆஃப் இதுவும் இருக்கு, என்னன்னு சொன்னா மவுஸ் மாதிரி ஒரு விஷயம், அதுல வந்துட்டு ட்ராக் பால்னு சொல்றேன். ஸோ ஸோ ட்ராக் பால் எப்படி இருக்குன்னு சொன்னா படம் மூணு காட்டும் உங்களுக்கு தெரியுங்க. நீங்க ஐசிடி படிச்சிருந்தீங்கன்றது நோயில் ட்ராக் பால் காட்டிடும். இதுவும் வந்துட்டு கிட்டத்தட்ட மவுஸோடையும் இது வரும்.
கிட்டத்தட்ட மவுஸ் செய்யற அதே வேலை இது செய்யும். ட்ராக் ட்ராக் பால் இப்படிதான் இருக்கும். ஸோ இதுவும் வந்துட்டு மவுஸ் செய்யற அதே வேலையை கம்ப்யூட்டர்ல செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ட்ராக் பாலுக்கு இது ஒரு இந்த படம். அதே நேரம் ரெமோட் கண்ட்ரோல் ரிமோட் கண்ட்ரோல்னு வரக்குள்ள இங்க ஜோய்ஸ்டிக்கை நம்ம சொல்லலாம். இதுவும் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா நம்ம கேம் விளையாடக்குள்ள யூஸ் பண்ற ஒரு டைப் ஆஃப் டிவைஸ் இது. இதை வச்சு எங்களுக்கு என்ன செய்யலாம்னா கிட்டத்தட்ட கீபோர்ட்ல செய்யக்கூடிய விஷயங்களை இதில் செய்யலாம். முன்னுக்கு போற பின்னுக்கு வர்றது, அதே நேரம் ஏதாவது நம்ம ஒரு கேம் மட்டும் விளையாடுறோம்னு சொல்லி அதுல மெயின் இது இருக்கும். ஷூட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு கீ இருக்கும், இல்ல நம்ம ஒரு ஆளுக்கு அட்டாக் பண்றதுக்கு ஏதாவது ஒரு கீ இருக்கும். Actually அந்த வேலைகளை இது செய்யும். இது ஒரு உதாரணம். அதே நேரம் டச் ஸ்கிரீனும் வந்துட்டு ஒரு பாயிண்டிங் டிவைஸ். ஸோ இருக்கிறதுல மாடர்னான ஈஸியான பாயிண்டிங் டிவைஸ் வந்து டச் ஸ்கிரீன். ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த யூஸ் பண்ற போன் வந்து டச் போன், ரைட்? ஸோ டச் ஸ்கிரீன் உள்ள ஒரு போன். யோசிச்சு பாருங்க, உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு பழைய நோக்கியா போன் ஒன்று இருக்கு, ரைட்? ஸோ பழைய நோக்கியா போன் ஒன்று இருக்கு, இல்லாட்டி வந்துட்டு பழைய கீபோர்டு வச்சு ஒரு பிளாக்பெரி போன் ஒன்று இருக்கு, ரைட்? ஸோ ரெண்டு போன்லயும் உங்களை என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை டைப் பண்றதுக்கு விடுறாங்க. ரைட்? ஸோ ஒரு பிசிக்கல் கீபோர்டு இருக்கிற போன், ரைட்? ஒரு பிளாக்பெரி டிவைஸ், இல்லாட்டி வந்து டச் ஸ்கிரீன், ரைட்? உண்மையிலே நீங்க உங்களோட ரெண்டு இதுலயும் வந்துட்டு ஒரு ஒரு கட்டுரை அடிக்க போனீங்கன்னு சொல்லி சொன்னோம். நீங்க பிளாக்பெரி போனை விட டச் ஸ்கிரீன்ல குயிக்கா அந்த விஷயத்தை அடிச்சு முடிப்பீங்க என்ன சொல்லி சொன்னேன். எல்லா இருக்கிற இதுகள்லையும் வந்துட்டு மிகவும் கம்ஃபர்டபுளான ஒரு பாயிண்டிங் டிவைஸ் சொல்லி சொன்னா அது டச் ஸ்கிரீன், ரைட்? ஸோ அந்த அடிப்படையில் சொல்ல இது ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பெயிண்டிங் டிவைஸா மாறுது. ஸோ இது தவிர நாங்கள் என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னோம், இன்ஃபர்மேஷனை நேரடியாக கொடுக்குற டிவைசஸ் கொஞ்சம் வச்சிருக்கிறோம். இந்த டேட்டாவை டைரக்ட் இன்புட் டிவைஸ். அதுக்கு உதாரணமா சொல்லலாம், நாங்கள் என்ன சொல்லுவோம், பார்கோட் ரீடர் சொல்லுவோம். பார்கோட் ரீடர்ல நம்ம என்ன செய்வோம், அழைக்கிற பார்கோடை ரீட் பண்ணி விட்ட உடனே அது வந்துட்டு என்ன ப்ரொடக்ட்ங்கிறத எங்களுக்கு அது தெல்ல தெளிவா வந்துட்டு ஸ்க்ரீன்ல காட்டும். இல்லாட்டி நாங்கள் ஏதாவது பில் போட போகல அதில் இன்ஃபர்மேஷனு அது எங்களுக்கு டிரெக்டாக வந்துடும். பார்கோட் ரீடர் அதுக்கு ஒரு உதாரணம். அடுத்தது வந்துட்டு இந்த மெக்னெட் மெக்னெட் டேப் ரீடர், மெக்னெட் என்ன இங்கிலீஷ் போட்டுவாங்க, மெக்னெட் ஸ்டைப் ரீடர். அதாவது காந்த பட்டை வாசிப்பான்னு, காந்த பட்டை வாசிப்பான்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. நம்ம ஏடிஎம் கார்டு ஒன்று கடையில் கொடுத்து சாமான் வாங்கக்கூடாது என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா அது ஒரு மெஷினில் வச்சு இழுப்பாங்க, ரைட்? ஸோ நம்ம ஏடிஎம் கார்டில் வந்துட்டு அந்த கருப்பாக இருக்கிற அந்த இதுக்குள்ள வந்து சில விஷயங்கள் இருக்கு. இப்போ வந்து அந்த சிம் இதுலேயும் அது வருது, அந்த இன்ஃபர்மேஷன் வருது. அதே நேரம் அந்த அல்லது அந்த கருப்பா இருக்கிற ஒரு லைன் ஒன்று இருக்கும் பெரிய, நீங்க கார்டுக்கு பின்னுக்கு பாருங்க, அதுல சில இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு என்ன செய்ய முடியும் சொன்னா உங்களோட கார்டு அவ்வளோ உங்களோட உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், உங்களோட பேலன்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சாமான் கொள்ளக்கூடியதா இருக்கும், ரைட்? ஸோ அதான் மெக்னெட் ஸ்டைப் ரீடர், ரைட்? அல்லாட்டி ஒரு ஏடிஎம் கார்டு ரீட் மெஷின் நீங்க சொல்லலாம்.
இதுக்கு அடுத்ததா இன்னொரு டிவைஸ் இருக்கு என்னது ஆஹ் இன்னொரு கார்ட் ரீடர் ஸ்மார்ட் கார்ட் ரீடர்னு போட்டுருக்காங்க அதுவும் கிட்டத்தட்ட இந்த ஏடிஎம் கார்டு நான் நீங்க இப்ப கார்டை வந்துட்டு என்ன செய்வீங்கன்னு சொன்னா ஆஹ் இப்ப வந்திருக்கிற டெக்னாலஜி என்எஃப்சி இருக்கும் கார்டுல இப்ப கார்டை வந்துட்டு அவங்க இழுக்கலாம் மாட்டாங்க கிட்ட கார்டை கிட்ட கொண்டு போன உடனே அது அதுல இருக்கிற அந்த டெக்னாலஜியை வச்சு பேமெண்ட் இது பண்ணுவாங்க ஸ்மார்ட் கார்டு ரீடர்ஸ் அதுக்கு வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ரைட் இது வந்துட்டு நேரடியாக உள்ளோடு செய்யும் சாதனங்கள் இது இவ இவ இந்த சாமான் தவிர எங்களுக்கு வந்துட்டு இன்னும் ஆஹ், என்னது இன்புட் டிவைசஸ் இருக்கு அதுல மிக முக்கியமானது வந்துட்டு படம் மற்றும் காணொளி உள்ளீட்டு கருவிகள் இதெல்லாம் என்ன கேமரா கேமராவில் நம்ம என்ன செய்யறோம் படம் எடுக்கிறோம் நம்ம அடுத்த இது கொண்டு போவோம் காணொளி காணொளி என்ன சொல்ல சொன்னா வீடியோ உள்ளீட்டு கருவிகள் இதுக்கு உதாரணம் என்ன கேமரா வீடியோ கேமரா வெப் கேமரான்னு ஒன்று இருக்குது எல்லா லேப்டாப்லையும் பார்த்தீங்கன்னா கேமரா இருக்கு நம்ம ஃபோனில் இருக்கிற ஃப்ரண்ட் கேமரா நம்ம வெப் கேமரா யூஸ் பண்ணலாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஒரு கேமரா யூஸ் பண்ணலாம் வெப் கேமரா அடுத்தது என்ன சிசிடிவி கேமரா சிசிடிவி கேமரா வந்துட்டு ஒரு உள்ளீட்டு கருவி ஸோ இதுக்கு அங்கால எங்களுக்கு வந்துட்டு ஸ்கேனிங் டிவைசஸ் இருக்கு அதை நம்ம தமிழ் பதம் போட்டிருக்காங்க வரடிகள்ன்னு சொல்லி ஸோ நீங்க வரடிகள் ஞாபகம் வச்சிருக்கிறத விட ஸ்கேனிங் டிவைசஸ் என்ன நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா சரி ஸோ ஸ்கேனிங் டிவைசஸ் என்று பார்க்க போல எங்களுக்கு வந்துட்டு ஆஹ், நாங்க சாதாரணமா யூஸ் பண்ற ஸ்கேனர் ரைட் ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபிளட் பேட் ஸ்கேனர்னு சொல்லுவாங்க ஸ்கேனர் வச்சு நம்ம என்ன செய்வோம் நம்மட படங்களை அதுல எடுப்போம் எம்ஐசிஆர் எம்ஐசிஆர் என்ன எம்ஐசிஆர் நம்ம படிச்சோம் தானே எம்ஐசிஆர் என்ன சொல்லுங்க இப்போ சொல்லுங்க அப்போ செக்ல இருக்கிற நம்பரை வாசிக்கிற ஒரு இது ஒன்று இருக்குன்னு சொன்னேன்னா அதான் இது வந்துட்டு காந்த காந்தமை வரியோடு வாசிப்பார் அது ஒரு உதாரணம் அடுத்ததா வந்துட்டு ஓஎம்ஆர் அண்ட் ஓசிஆர் ஸோ நம்ம ஓஎம்ஆர் ஓசிஆர் ரெண்டு பார்த்துட்டோம் ஓஎம்ஆர் என்னன்னு சொல்ல சொன்னா அந்த ஆல்ரெடி நான் முதலாம் பாடத்துல பார்த்துருவோம் அது ஒரு இன்புட் டிவைஸ் அதுல ஒரு டைப் ஆஃப் இது இருக்கும் அந்த இதை வச்சுட்டு ஓஎம்ஆர்ல என்ன செய்வாங்கன்னா படத்தை கட் பண்ணி காட்டலாம்
உங்களுக்கு இதுல படம் தந்திருக்கேன் நேரத்தோட. மரம் வச்சுதான் நான் எம்சிக்கு பேப்பர்லாம் திருத்துவாங்கன்னு சொல்லி அதுக்கு நான் உங்களுக்கு வீடியோ எல்லாம் காட்டியிருப்பேன். அதை ஓசிஆருங்கிறது வந்துட்டு எழுத்து ரீட் பண்ற அந்த டிவைஸ் இதெல்லாம் வந்துட்டு வருடிகளுக்குள்ள வரும். Right? தேவையான பாடங்கள் நான் உங்களுக்கு போட்டு தரேன். அந்த பார்த்து இவை தவிர இன்னும் ரெண்டு மூணு விஷயங்களும் இருக்கு. இன்புட் டிவைஸஸ் தான். ஒன்று வந்துட்டு கிராபிக் டேப்லெட், அடுத்தது டிஜிடைசர், அது வந்துட்டு மைக். ஸோ மைக்ரோஃபோன் நமக்கு தெரியும். அதாவது நம்ம இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணி பேசிட்டு இருக்கு. அதாவது ஒளி உள்வாங்கி. ரைட். ஸோ ஒளி உள்வாங்கி. ஒளி என்ன சத்தம், இந்த வெளிச்சம் இல்லை சத்தம், ஒளி உள்வாங்கி நுணுக்கு பண்ணின்னு சொல்லுவாங்க. மைக்ரோஃபோன் நம்ம எழுதுவோம். டிஜிடைசர் என்னன்னு சொன்னா ஒரு டிவைஸ் இருக்கு. அதாவது வந்துட்டு இந்த பெயிண்டர்ஸ் மாறு இல்லாட்டி டிசைனர்ஸ் மாறு வந்துட்டு இந்த டிஜிடைசரை யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்த கீற டேலண்ட் இருக்கு. ஒரு சித்திர கலைஞர்னு வச்சீங்க, ஒரு ஆர்டிஸ்ட்னு வச்சீங்களேன். சிலாக்கள் வந்துட்டு டிஜிட்டல் ஆர்டிஸ்டா இருப்பாங்க. அவன் என்ன செய்வாங்கன்னு சொன்னா சும்மா ஒரு பேப்பர்ல சித்திரங்கிறாங்க, இல்லாட்டி ஒரு கலைப்படைப்பை ஒரு பேப்பர்ல உருவாக்குறாங்க. அதுக்கு ஒரு இலத்திரனியல் ஒரு இதை வச்சிருப்பாங்க. ஒரு பென் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு டெப்புல ஒரு பேரையால எழுதுற மாதிரி. ரைட். ஒரு ஆப்பிள் பென்சிலை யூஸ் பண்ணி ஒரு டெப்ல எழுதுற மாதிரி அப்படியான ஒரு உபகரணம் வந்து டிஜிடைசர். ஒரு படம் ஒன்று காட்டுறேன். அந்த வேலை என்ன சொல்ல நம்ம கையால எழுதுறத வந்துட்டு இலத்திரனியல் இதுக்கு வந்துட்டு மாத்துறது. டிஜிடைசர் டெப்ல இப்படி இருக்கு அந்த டிவைஸ். ரைட். பாருங்க பாருங்க, இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு ஒரு சித்திரம் கீறாரு அந்த பென்சிலை வச்சு. ஸோ கிராபிக் டேப்லெட்டும் சேம் கன்செப்ட். கிட்டத்தட்ட அது ரெண்டு மொண்டு தான். ரைட். ஸோ அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனா இது வந்துட்டு சரியான விலை கூடின டிவைசஸ் தான் இருக்கும். இந்த இதுக்குன்னு சொல்லி சில ஃபீச்சர்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, இந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த படம் வரட்டும், ஒரு கிராபிக் டேப்லெட்டை யூஸ் பண்ணி அவ ஒரு படம் பண்ண கம்ப்யூட்டர்ல உருவாக்குறான். ரைட். ஸோ இதுவும் ஒரு இன்புட் டிவைஸ். ரைட். ஸோ இது ரொம்ப ஒரு உள்ளீட்டு கருவி. இந்த உள்ளீட்டு கருவியை வச்சு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா படங்களை உருவாக்குறான். இது ஒரு உதாரணம். நிலைமை. இதுல நமக்கு இன்னொரு விஷயம் தெரியணும் என்னன்னு சொன்னா டைரக்ட் இன்புட் டிவைசஸ் வச்சிருக்கிறோம். ரைட். அதே நேரம் நம்ம கீபோர்டு வச்சிருக்கோம். ஸோ இது ரெண்டுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இருக்கு. ரைட். ஒரு மூணு வித்தியாசம் இருக்கு. ஸோ அந்த மூணு வித்தியாசம் நீங்க உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா முதலாவது வித்தியாசம் என்னன்னா, நம்ம கீபோர்ட்ல என்ன செய்வோம், ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம டைப் பண்ணுவோம்.
ரைட். ஸோ இன்ஃபர்மேஷனை நம்ம டைப் பண்ணுவோம், வித்தியாசங்களை பார்த்துட்டு இந்த கிளாஸை முடிப்போம். ரைட். ஸோ நாங்கள் அவுட்புட் டிவைசஸ் இருக்கு. அது டிரெக்ட் நேரடி உள்ளீட்டு கருவிக்கும் கருவிகள், விசைப்பலகை. ஸோ இந்த நேரடி உள்ளீட்டு கருவிகள், அதாவது நம்ம இப்போ ஸ்கேனர், சாரி பார்கோட் ரீடர், அந்த எம்ஐசிஆர், அதே நேரம் அந்த கார்ட் இருக்கு, ஸ்மார்ட் கார்ட் ரீடர், இதுகளுக்கும் கீபோர்ட்ஸுக்கு இடையில ஒரு வித்தியாசம் என்கிறத விட இந்த டிவைசஸ் வந்துட்டு கீபோர்ட்ஸ் யூஸ் பண்றதை விட எங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. அதுக்கான ரீசன் நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம கீபோர்ட்ல வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொன்னா, நம்ம ஒரு விஷயத்தை டைப் பண்றேன்னு சொன்னா நமக்கு ஒரு டைம் எடுக்கும். அப்படி ஒரு இன்புட்டை நம்ம ஒரு ஆர்டிக்கலை டைப் பண்றது, இல்ல வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் டைப் பண்றது சரியான டைம் எடுக்கும். ஆனா ஒரு நேரடி அந்த ஒரு பார்கோட் ரீடர் எடுங்க, பார்கோட் ரீடர் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பார்கோட் ரீடர்ல அந்த பார்கோட்ல எல்லாம் அந்த ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுல இருக்கும். ரைட். ஸோ நம்ம அந்த பார்கோடை ரீட் பண்ண உடனே அந்த இன்ஃபர்மேஷன் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, டிரெக்டா வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்துடும், ஒரு செகண்ட்ல வந்துடும். இது நம்ம டேட்டாவை கீபோர்ட் மூலமா இன்புட் பண்ண போனோம்னு சொன்னா டைம் எடுக்கும். அப்ப அது முதலாவது விஷயம். நேரம் குறைவு, மனித தலையீடு இன்றி. மனித தலையீடு இன்றி நேரடியாக தகவல் வந்துட்டு, சாரி தரவு வந்துட்டு தரவிலே உள்ளிட முடியும். முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன? துல்லியம். துல்லியத்தன்மை. அதனால யோசிங்க, ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம கம்ப்யூட்டருக்குள்ள கொடுக்குறேன்னு சொன்னா, அதை கீபோர்டை யூஸ் பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னா நம்ம தான் வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷனை அங்க டைப் பண்றோம். இப்ப நான் வந்துட்டு ஒரு விஷயத்த நான் கீபோர்ட் மூலமா டைப் பண்றேன்டா, எனக்கு செல்லையெல்லாம் நான் அதை சரியா அக்யூரேட்டா டைப் பண்ணுவேன். நான் தமிழ் டைப் பண்ணக்குள்ள நிறைய எழுத்து பிழை விடுவேன். So, நீங்க டைப் பண்ணக்குள்ளையும் பிழைகள் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ ஒரு கார்ட் ரீடர் எடுங்க, ஸ்மார்ட் கார்ட் ரீடர் எடுங்க. அதுல நம்ம அதுல போயிட்டு உங்களோட கார்டை வச்ச உடனே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு கிடக்கு, எல்லா டீட்டெயில்ஸும் அதுல வந்துட்டு அக்யூரேட்டா போகும். துல்லிய தன்மை அதிகமா இருக்கும். இது முதலாவது விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா டைம் சேவிங். டைம் சேவிங், நேர முகாம், இல்லாட்டி குறைந்த நேரத்தில் அது செயல்முறை நடைபெறும். Right. So, குறைந்த நேரத்தில் செயல்முறை என்ன செய்யணும்னு சொன்னா நடைபெற்று வந்தது. டைம் சேவ் பண்ணலாம். நேரத்தில் உங்களுக்கு சொன்னது, நம்ம ஒரு ஆர்டிக்கலையோ இல்லை வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை இன்புட் பண்ண போறோம்னு சொன்னா கீபோர்டை வச்சு சரியான டைம் எடுக்கலாம். அதே இது நம்ம பார்கோட இது பண்ணிட்டோம்னா ஒரு கிளிக்லயே என்ன செஞ்சிருப்போம், இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டருக்குள்ள வந்துடும். அதுதான் இவங்க இவருக்கு சொல்லியிருக்காங்க. ரைட். ஸோ இது வந்துட்டு டிரெக்ட் இன்புட் டிவைசஸ் ஏன் கீபோர்டை விட பெஸ்டா இருக்குங்கிறதுக்கு மிக முக்கியமான 3 காரணங்கள். ரைட். இதுக்கு அடுத்ததா என்னது? அவுட்புட் டிவைசஸ், வெளியீட்டு கருவிகள். வெளியீட்டு கருவிகளா நமக்கு என்ன இருக்கு? மானிட்டரும் சரி, வெளியீட்டு கருவிகள்.
ஸோ முதலாவது வெளியீட்டு கருவி என்ன? ஸோ திரை. ரைட். ரெண்டாவது டைப் ஆஃப் வெளியீட்டு கருவி என்ன? அச்சுப்பொறி, பிரிண்டர். ரைட். ஸோ நான் நேரத்தோட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது திரை என்று சொல்லி சொல்றது என்னன்னா கம்ப்யூட்டர் ஸ்கிரீன். ஸ்கிரீன். ஸ்கிரீன் வந்துட்டு ஒன்று, அது மல்டிமீடியா ப்ரொஜெக்டரா இருக்கலாம், இல்லாட்டி கம்ப்யூட்டர் ஸ்கிரீனா இருக்கு. ஸோ நம்ம இங்க கம்ப்யூட்டரை தானே பார்க்குறோம். ஸோ கம்ப்யூட்டரை பார்க்க போகல, கம்ப்யூட்டர் கணனியில வெளியீட்டு கருவியில தராங்க. அப்ப நம்ம கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை வந்துட்டு மூணு வகையா பிரிக்கிறோம். அதுல முதலாவது வந்துட்டு சிஆர்டி. சிஆர்டி மானிட்டர், சிஆர்டி ஸ்கிரீன். ரெண்டாவது வந்துட்டு எல்சிடி ஸ்கிரீன். மூணாவது வந்துட்டு எல்இடி ஸ்கிரீன். சிஆர்டி ஸ்கிரீனுங்கிறது வந்துட்டு கதோட்டு குழாய் மானிட்டர். ஸோ நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிற நேரத்தோட அதாவது இன்புட் டிவைசஸ்ல பெரிய, அதாவது பழைய டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் தான் வந்துட்டு கதோட்டு கதிர் குழாய் ஸ்கிரீன். ரைட். ஸோ சிஆர்டி அது கதோட்டு ட்ரீட் பண்ணா வரும். குழாய் திரை. ஸோ இந்த கதோட்டு குழாய் திரையை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருப்பேன்னு நான் நேரத்தோட நோட்ஸ் தந்திருக்கிறேன். ஸோ கதோட்டு குழாய் திரையில வந்துட்டு நம்ம இதை போட்டுக்குவோம். சிஆர்டி ஸ்கிரீன்ல என்ன இருக்கும்? இலத்திரனியல் கற்றை. கற்றை ஒன்று. பொஸ்பரோசென்ட் மேற்பரப்பில் படுறதால படம் வரும். ஸோ கதோட்ரேங்க கதோட்டு கதைகிற நான் என்ன படிச்சுட்டு நினைக்கிறேன். ரைட். ஸோ அந்த கதோட்டு கதிர் திரையில தாக்கக்கூடாது. போது எனக்கு என்ன படம் வருது, அதே இமேஜ் வரும். ரைட். ஸோ டிவிஸும் வந்துட்டு இதே கன்செப்ட்ல தான் வேலை செஞ்சிருக்கு. நம்ம பழைய காலத்து டிவிஸ் எல்லாம். ஸோ அது பெரிய சைஸா இருக்கு அந்த டிவிஸ் வந்துட்டு இப்போதைக்கு நிறைய பேர் வீட்டில் இல்லை. நிறைய அதுக்கு அங்கால வந்துட்டு என்னது எல்சிடி. எல்சிடி எல்லாம் என்னன்னு பார்த்துருக்கோம் மேத்தோட. ஸோ எல்சிடி டிவிங்கிறது வந்துட்டு அதுவும் ஒரு வகையான அந்த பிக்சல்ஸ் என்ன என்ன சொல்றது, திறவு பளிங்கு திரைன்னு தமிழ்ல சொல்றவங்களுக்கு. டிஎஃப்டி தொழில்நுட்பத்துல எங்கும் திரை.
பொதுவா லேப்டாப்ஸ்ல இந்த ஸ்க்ரீன் இருக்கும். லைக் ஒவ்வொரு டீட்டெயிலும், ஸோ இதுல இருக்கிற ஒவ்வொரு டீட்டெயிலும் வந்துட்டு இந்த பிக்சலால குறிக்கப்படும். ஸோ இது டிரான்சிஸ்டர். ரைட். ஸோ ஒவ்வொரு பிக்சலாக ஒவ்வொரு பிக்சலுக்கு ஒரு டிரான்சிஸ்டர் ஹெல்ப்பா இருக்கும். டிரான்சிஸ்டருங்கிறது என்ன, மூவ் ஆகுது. காணப்படும். ரைட். ஸோ அடுத்தது எல்இடி, இது அப்கிரேடட் வெர்ஷன். ரைட். எல்சிடியில இது வைக்கிறேன். இதுவும் சேம் கான்செப்ட். ஆனா இங்க வந்துட்டு என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா எல்இடி இது இருக்கும். எல்சிடிக்குள்ள இருக்கும் எல்இடி. ஆனா அதுல வந்துட்டு டிஃபரெண்ட், அந்த அவங்களுக்கு தெரிய தேவையில்ல. எல்இடி யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு திரை. நீங்க வச்சிருக்கீங்கன்னா சரி, இதுல வந்துட்டு உங்களுக்கு உங்களோட கைட்ல பெரிய விளக்கம் சொல்லி போட்டு இல்லை. ரைட். இது வந்துட்டு இதுல எல்லாத்தையும் விடையும் எல்இடி தான் பெஸ்ட் என்று சொன்னா சாரி. இந்த ஸ்கிரீன்ஸ்ல எல்இடி தான் பெஸ்ட் ஏன்னு சொன்னா, இது வந்துட்டு விலை குறைய, அதே நேரம் சாரி பவர் கன்சப்ஷன் குறைய இருக்கும். அதே நேரம் வந்துட்டு படத்துல துல்லிய தன்மை, கலர்ஸ் எல்லாம் வந்துட்டு மிகவும் அழகா வந்துட்டு எல்இடியில இருக்கு மற்ற ஸ்கிரீன்ஸை விட பார்க்க. ரைட். சரி, இந்த விஷயங்களோட நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா திரையோட அவுட்புட் டிவைசஸை நம்ம இன்றைக்கு முடிப்போம். அடுத்த கிளாஸ் வந்துட்டு பிரிண்டர்ஸ் பத்தி பார்த்துட்டு இந்த என்ன செய்வோம், ரெண்டாம் பாடத்தை படிச்சு கொண்டு வரும். ரைட். ஸோ நம்ம நோட்ஸுகளை அப்டேட் பண்ணி இன்ஷால்லா நாளை போட்டுருவேன். கிளாஸ்ல ரெக்கார்டிங் வந்துட்டு இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு அப்லோட் பண்ண பார்க்குறேன். ரைட். ஸோ இந்த விஷயங்களோட இந்த கிளாஸை முடிச்சுக்கணும்.